ஆஃப் பண்ணி அனுப்பணும் தெரியுமா? அந்த மெசேஜை நம்ம அந்த முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் எதற்கு என்ஆர்சி சிஏஏ என்ற தலைப்புகள் இந்த தலைப்புகளுக்கு ஏன் வந்துள்ளது? ஏன் முஸ்லிம்கள் என்ஆர்சி சிஏஏ கடும் விமர்சனங்களும் கடும் போராட்டங்கள் நடத்துகிறார்கள்? முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் இந்த கொடுக்கப்பட்ட 7 தலைப்பு, இந்த 7 தலைப்புகளும் இந்த என்ஆர்சிகளை உள்ளடக்கும். ஒரு மனிதன் நாட்டினுடைய அடிமையாகிவிட்டால், அகதியாகிவிட்டால், அவனுடைய குடியுரிமை பறிக்கப்படும், அவனுடைய பேச்சுரிமை பறிக்கப்படும், அவனுடைய சொத்து அபகரிக்கப்படும். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஹிஜாபை பற்றியும் தலாகை பற்றியும் எப்படி பேச முடியும்? அவன் எப்படி வக்ஃபை பற்றி மீதி இருக்க முடியும்? இந்த சட்டம் தெரியாமல் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சரி, இந்த சட்டத்தை பற்றி ஏன் இப்ப பேச வேண்டும்? உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் இந்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம். அப்போது இதற்கு என்ன முடிவு? அவர்கள் சொன்ன காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம். அப்போது இந்த சட்டத்தை வறுமையானால் இந்த சட்டத்தை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிஏ நீங்கள் விளங்க வேண்டும் என்றால் என்ஆர்சி தெரிய வேண்டும். நீங்கள் என்ஆர்சி விளங்க வேண்டும் என்றால் என்பிஆரை தெரிந்திருக்க வேண்டும். சரி, என்பிஆர் என்ன? நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்ப இந்தியாவில் எத்தனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றால் 142 கோடி இருக்கிறார்கள். இந்த என்பிஆருக்கும் என்ஆர்சி என்ன சம்மதம்? என்பிஆர் வைத்து தான் என்ஆர்சி முடிவு செய்ய முடியும். சரி, இந்த என்ஆர்சி எதற்கு கொண்டு வர இந்தியா என்றால், அசாம் மாநிலத்தில் முதலில் என்ஆர்சி கொண்டு வந்த மாநிலம் அசாம். அசாம் மாநிலத்தில் வங்காளதேச மக்கள் எல்லாம் அசாம் சென்றடைகிறார்கள். அப்ப அசாம் மாநிலத்தில் மக்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், எங்களுடைய வாழ்வாதாரம் இங்க பாதிக்கப்படுகிறது. அப்ப மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது, என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், தேசிய குடிமக்கள் பதிவேடு. தேசிய குடிமக்கள் பதிவேடு பாத்துங்க. இந்த தேசிய குடிமக்கள் என்ஆர்சிக்குள்ள வர வேண்டும் என்றால் அவன் 1971ஆம் ஆண்டு இந்தியாவில் இருந்தான் என்று ஆதாரம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் அகதியா என்று கருதப்படுவான். சரி, என்ஆர்சி என்னென்ன ஆவணங்கள் சொல்கிறார் என்றால், அவன் பிறப்பு சான்றிதழ் 1971ஆம் ஆண்டு முன்னாடி திறந்திருக்க வேண்டும், கல்வி சான்றிதழ் இருக்க வேண்டும், நிலையான இருப்பிட சான்றிதழ் இருக்க வேண்டும், தபால் கணக்கு இருக்க வேண்டும், வங்கி கணக்கு இருக்க வேண்டும். இதனால் இல்லை என்றால் அவன் அகதியாக கருதப்படும் என்று சொல்லிட்டார்கள். சரி, சிஏ சட்டம் ஏற்பட்டு வந்த என்றால் அசாமில் கணக்கெடுத்தாங்கள என்ஆர்சி, அதுல 19 லட்சம் பேர் வராம சந்தேகத்துக்கு நபர்கள் சொல்லி அதுல மத்திய அரசு நினைச்சிருச்சு முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றலாம், சரியான சந்தர்ப்பம் நடத்தி விட்டார்கள். அதற்கு நேர்மாற்றமாக 13 லட்சம் பேர் நான் முஸ்லிம் அல்லாதவர்கள். அப்பதான் சிஏஏ சட்டத்தை கொண்டு வரான் மத்திய அரசு. சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம். அப்படி என்னத்தை திருத்தம் என்றால் பார்க்க வேண்டும். ஒரு அகதி இந்தியாவுக்கு வந்தால் என்றால் 11 வருஷம் குடிமகனாக வாழ வேண்டும். அவன் நல்ல மனிதன் என்றால் அவனுக்கு சிட்டிசன் கொடுத்தது. இதை மாற்றுகிறார்கள் மத்திய அரசு. எப்படி என்றால் 11 வருஷம் 6 வருஷமாக மாற்றுகிறார்கள். யாருக்கு எந்த நாட்டிலிருந்து வந்தா, பாகிஸ்தானிலிருந்து, ஆப்கானிஸ்தானிலிருந்து, பங்களாதேஷில் வரக்கூடிய மக்களுக்கு அதை எந்த மதத்துக்கு என்றால் இந்து மதம், சீக்கிய மதம், பௌத்த மதம், பாரசீக மதம் போன்ற மதத்தைகளை கொண்டு மட்டுமே இந்த குடியுரிமை வழங்கப்படும். சரி, இந்தியாவில் கிறிஸ்துவ சதவீதத்தில் இருக்கு 2.3% இருக்கிறது. தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில்? 0.3.6% இருக்கார்கள். பௌத்த சதவீதம் இருக்காங்க 0.7% இருக்கார்கள். இதுல இருக்கிற மெஜாரிட்டி ஆகுமா இந்துக்கள் 77% இருக்காங்க. மீதி மொத்தம் 6 மதத்தை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 6 மதத்துல அந்த 5 மதம் இருக்குல்ல, அந்த 5 மதமும் ஒரு சைடும் முஸ்லீம் ஒரு சைடு வைத்தா முஸ்லீம்கள் இந்தியாவில் எத்தனை சதவீதம் இருக்காங்க? 17.3% மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அப்ப 5 மதமும் அந்த ஒரு மதம் வைத்தால் இவர்கள் தான் மெஜாரிட்டி. சொல்ல போனால் இந்த முஸ்லீம் தான் வர வேண்டும். ஏனென்றால் இந்த பாசிச அரசு முஸ்லீம் வரக்கூடாது,
சரி, இந்த கடைசியா ஒரு அசாம்ல ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. ஃபைனல் ரிசல்ட், அதாவது கடைசியா ஒரு அட்டவணை வெளியிடுறாங்க. அந்த அட்டவணை யார் வரையா தெரியுமா? முன்னாள் ஜனாதிபதியான பஹுல்தீன் அலி அவர் வராங்க. 5வது குடியரசுத் தலைவர், ஒரு சாதாரண மனிதர் இல்ல, நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவர் அந்த பட்டியலில் வரார்கள். கார்கில் போரில் கலந்து கொண்ட வீரரும் அதில் வரார்கள். இதே போல் அசாமில் முக்கிய தலைவர் அந்த லிஸ்டில் வரார்கள். சரி, இதனால பொருளாதார என்ஆர்சி கொண்டு வந்தால் இந்தியாவுக்கு என்ன பொருளாதார செலவு என்றால், இப்ப என்ன என்ஆர்சி நடத்தினாங்க அசாம்ல. இப்போ ஒரு மனிதனுக்கு 399 ரூபா ஆகுது. ஒரு மனிதனுக்கு மட்டுமே 300 ரூபாய். அசாம் மாநிலத்தில் 1600 கோடி செலவாகுது. அப்ப இந்தியாவில் என்ஆர்சி கொண்டு வரும் என்றால் 399 இன்ட்டு 142 கோடி போட்டா 56,568 கோடி செலவாகுது. 56,568 கோடி செலவாகுது. இப்ப நம்முடைய எக்கனாமி எங்கமா இருக்கு? ஸ்லோடர் ஆயிட்டு இருக்கு, கீழே போயிட்டு இருக்கு, பொருளாதார கீழே நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வறுமையின்மை 9.3% இருக்கிறது. அதாவது 45 வருஷம் வேலை இல்லாம இருக்காங்க. 2021 6% வேலையின்மை, 2024 9.2% இருந்திருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கிறது. ஆனாலும் இந்த சட்டத்தை கொண்டு வருவேன் என்று ஒத்த காலம் இருக்கிறார்களா? முஸ்லிம்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் இங்கே ஒரு வரலாற்றுக்கு ஆசைப்படுகிறேன். மக்கள் துப்பார்கள் எல்லாம் பெருமானார் அவர்களை வெளியேற்ற வேண்டும் சூழ்ச்சி செய்வார்கள். காலங்கள் கடந்தது. எப்படி காலங்கள் கடந்தது? அதன் விளைவு என்ன தெரியுமா? யாரெல்லாம் சூழ்ச்சி செய்தார்களோ பத்து மக்களின் போது வெளியே வர பயந்தார்கள். அதே போலதான் இவர் என்ஆர்சி எம்பியாதான் போட்டாங்க, போராட்டம் நடத்தினோம், தடியடி அடித்தார்கள். யாரு கேட்க முடியும் என்றத ஒரு கொழுப்பை அடிக்கிறாங்க அதிகாரத்தை வைத்து. ஆனா யாருமே எதிர்பார்க்கல. கொரோனா என்ற நோய் 2.5 வருடம் உள்ளே பூட்டி வைத்து வெளியே வர முடியாமல் உள்ளே இருந்தார்கள் அல்லவா மத்திய அரசு. அதனால தன் திருமலையில் கூறி காட்டினான், சூழ்ச்சியாளர்களெல்லாம் சூழ்ச்சியாளன், சூழ்ச்சி செய்வதை மிக சிறந்தவனாக என்று சொல்கிறான். இவரை ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். 2024 நாங்களெல்லாம் முஸ்லிம்களை வெளியேற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் இந்த சட்டத்தை இன்னும் கடப்பதான் போட்டு வைத்திருக்கிறார்கள். சரி, இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஆங்கில ஆட்சி செய்தார்கள்? 1857 இருந்து 1947 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு ஆகுது. இதே இஸ்லாமிய ஆட்சியிலிருந்து 1526 இருந்து 1857 வரை ஆட்சி செய்றாங்க. எங்க ஆங்கிலேயர்கள் வெறும் 90 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க ஏகப்பட்ட இடத்தை பிடிச்சிட்டாங்க. நாங்க 3 நூற்றாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். சிறுபான்மை படுமை அடிச்சு நொறுக்கிறோமா? இந்த முஸ்லிம்கள் இந்தியா முஸ்லிம்கள் அறிவித்தோமா? இல்லையே. நான் கடைசியா ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்வேன், ஆலிம்கள் களத்தில் இறங்க மாட்டோம். ஆனால் ஒரு பொழுது இந்த சட்டம் திரும்பி வருமையானால் நாங்கள் முன்னெடுத்து வைத்தோம் போராட்டத்தில் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.